Welcome back to another Reels reaction video. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோஸ் கிளிப்ஸ்லாம் பார்க்கும்போது எதுக்கு இவர் வந்து பஞ்சாப் ஜெர்சியை போட்டு நிற்கிறாரு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது ஒரு ரேசிங் டீமோட ஜெர்சி. 2 டிசைனும் ஒரே மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு ஜெர்சியை மாற்றுங்க. இப்போ ஏகே அவர்களுடைய ரேசிங் டீம் வந்து இப்போ மலேசியாவில் வந்து ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்க்கறதுக்காக வந்து ஃபேன்ஸோட கூட்டத்தோட சத்தம் தான் அது. ஆல்ரெடி வந்து 24 ஹவர்ஸ் சீரீஸ் துபாயில் வந்து 3rd பிளேஸ் வந்து வாங்கினாரு. பயங்கரமா அவருக்குன்னு ரேஸ் பார்க்கறத விட இப்போ தலையை பார்க்கறதுக்காக நிறையா கூட்டம் வந்து அங்கே வந்துட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம ஊரில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, ஃபாரின் யூடியூப் சேனல்ஸு, அப்புறம் வந்து ஃபாரின் நியூஸ் சேனல்ஸு இதுலலாம் வந்து இதை வந்து நியூஸாக போட்டுட்டு இருக்காங்க. அஜித்குமார் ரேசிங் டீமோட அவங்க யூஸ் பண்ணுற கார் 911 GT3 கார் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. செமி ஆட்டோமேட்டிக் காரு. அது வந்து கையிலே கியர் போடுற மாதிரி இருக்கும், கிளச் இருக்காது. அந்த காரில் வந்து பின்னாடி அந்த ரியர் விங் இருக்கும்ல, அதில் வந்து ஏகே அஜித்குமார் ரேசிங் அப்படின்னு வந்து போட்டிருப்பாரு. அப்புறம் வந்து தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அந்த லோகோ வந்து போட்டிருப்பாரு. இதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாவோட லோகோ வந்து போட்டிருப்பாரு. நினைச்சு பாருங்க, இங்கே ஃபாரின் டிரைவர்ஸு, ஃபாரின் பீப்புளு அங்கே வரவங்களாம் வந்து இந்த காரை வந்து பார்த்தாங்க அப்படின்னா, அதில் தமிழ் சினிமாவோட லோகோ பார்த்தாங்கன்னா நமக்கு ஒரு வித பெருமை தானே. ஒரு விஷயம் நோட் பண்ணோம்னா, அவரோட ஜெர்சியில் வந்து கேம்பா எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி ட்ரிங்கோட பிராண்ட் நேம் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதோட ஆட்ல கூட அவர் ஆட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு மீண்டும் ஏகே அவர்களை வந்து ஒரு ஆட்ல வந்து பார்க்கறதுக்கு பாசிபிலிட்டி வந்து இருக்கு. பட் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. டவுட் தான், அவர் பண்றாரா இல்லையான்னு தெரியாது. நம்மளுடைய அஜித்குமாரிடம் புகைப்படம் எடுத்துக்கொள்ள நீண்ட வரிசையில் நின்ற ரசிகர்கள். மீன்வைல் தற்கொலைச்சும் போட்டிருக்காங்க. நம்மளை பத்தி சரியா என்ன தெரிலன்னு நினைக்கிறேன். அவங்கள விட மோசமானவங்க என்ன. முடிஞ்சா அவர் சென்னையில ஒரு ரேஸ் வைக்க சொல்லுங்க. பல்லாவரம் டு நந்தனம் ஒரு ரேஸ் வைக்க சொல்லுங்க. விட்டுருவோமானாங்க. நிம்மதியா ரேஸ் நடத்திடுவாரு அவரு. இப்பதான் அந்த இன்டர்வியூல வந்து கேவலமா மூஞ்சில அடிச்ச மாதிரி வந்து சொன்னாரு. அப்படியும் அட்டகாசம் ரிலீஸ்ல வந்து தியேட்டருக்குள்ள வெடியை போட்டு கொளுத்திருக்காங்க. ஏதோ புது ப்ராஜெக்டா, பல கோடி ரூபாய் ஸ்லம் கிளியரன்ஸ், யாருக்கு போகுதுன்னு தெரியல. அது விஷயமா தான் இருக்கும். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னா கண்டிப்பாக ஆஃபீஸே சீனியர் தான் கொடுப்பாங்க. ஆஃபீஸே சீனியர் நீங்கள் தான் சார். கங்க்ராட் சார். என்ன சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னும் எதுவுமே நடக்கல, அதுக்குள்ள என்ன பண்ணி? ஆக்சுவலாக டேரக்டர் சிறுத்தை சிவா போனது வந்து அந்த ஏகே ரேசிங் டீம் இருக்காங்களே, அந்த டீமோட டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காண்டி தான் வந்து போகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அது உண்மையா இல்லையான்னு தெரில. ஏஎல் விஜயும் சிறுத்தை சிவாவும் சேர்ந்து டாக்குமெண்ட்ரி வந்து எடுக்க போகிறாங்க. அதுக்காக தான் அவங்க வந்து இங்கே போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. இல்லை சும்மா கூட வந்து பார்க்க வந்திருக்கலாம். எஸ்டிஆர் வந்து ஓஜி ஏகே ஃபேனு. அவர் வந்து அப்பையிலேருந்து பயங்கரமான ஃபேனு. அவரோட எல்லா படத்துலையுமே ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு ஃபார்மில் வந்து தலை ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும். எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, F1 வந்து ஏகேவும் எஸ்டிஆரும் சேர்ந்து பண்ணால் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியே F1 வந்த டைம்லேயே வந்து அதை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எஸ்டிஆர் இந்த ட்ராக்குக்கு வந்தது வந்து இந்த அட்மாஸ்பியரில் அவங்கள பார்க்கும்போது ஒரு மாதிரி பண்ணால் நல்லா தான் இருக்கும் போல், அந்த மாதிரி எனக்கு தோணுது. கூடிய சீக்கிரத்தில் F1 ரீமேக் பண்ணி வி சென்டிமெண்ட்டில் வேகம் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு அந்த படம் வந்து வரணும் அப்படின்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். அவரோட ரேசிங் டீம் வந்து பயங்கர ஆக்டிவாக போயிட்டுருக்கு. இப்போ கூட ஒரு அவார்டு வாங்கினார், ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு வாங்கினார். பட் அதை பற்றி நம்ம ஊரில் சோஷியல் மீடியாவில் யாருமே அதை பற்றி பேசல, யாருக்குமே அதை பற்றி தெரியலை.